சாந்தகுமார் சார், இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம், இந்த தங்கத்தோட விலை உயர்வுல கடந்த ஒரு 100 ஆண்டுகளில் அந்த ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகள் கிட்டத்தட்ட 1920 21 ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடிய அந்த தங்கம் வந்து 1970 தான் அந்த 100 ரூபாயை தாண்டுது. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் அந்த 70 ரூபா 80 ரூபா அந்த விலை ஏற்றத்திற்கான அந்த கால அவகாசம் வந்து ஒரு 50 வருடங்கள், 1920 to 1970. அதற்கு பிறகு 1000 ரூபா ஆகுது. இப்போ 1980 2001 தான் அது திரும்ப 3000 ரூபா ஆகுது. இப்போ 2025 60,000 ரூபாய்க்கு, அதாவது 57,200 ரூபா இந்த வருஷம் ஜனவரி மாதம், இந்த வருஷம் முடிய போகுது நாளையோட. இந்த வருஷம் தொடக்கத்தில் எவ்வளோ இருந்ததுன்னா 57,200 ரூபா. இது ஒரே ஆண்டில் 2 மடங்கு, இப்படி திடீர்னு 2 மடங்கு உயர்ந்தது. தங்கத்தின் அந்த விலை உயர்வு வரலாற்றிலேயே இதுவரை இந்த ஆண்டு மாதிரி வேறு எந்த ஆண்டும் இல்லை. அதற்கு என்ன காரணம்? அதற்கு அந்த சூழ்நிலை அந்த அளவுக்கு உலக அளவில் வந்து வர்த்தக ஸ்திரத்தன்மையில் பாதிப்பு ஏற்பட்டதா, இல்லாட்டா இந்த போர்களால் பாதிப்பு ஏற்பட்டதா? ஒரே வருஷத்தில் 50% 2 மடங்குக்கும் அதிகமாக அந்த விலையேற்றம் இருந்ததற்கு என்ன காரணம் சார்? இந்த 100 ஆண்டுகளே இல்லாத அளவுக்கு 2025 தங்கத்தின் மிக உச்சமான அந்த காலகட்டம், அதாவது அதிகமான விலை உயர்வு காலகட்டம் என்று அதை கருதலாமா? இதுக்கு முன்னால் வேற எப்போது உங்களுக்கு தெரிஞ்சு இருந்திருக்கா ஒரே ஆண்டில்? இல்லை இல்லை இல்லை, இதுதான் முதல் முறையா எட்டி இருக்குது. தங்கமும் விலை உயர்ந்திருக்கு, வெள்ளியும் இந்த அளவுக்கு விலை உயர்ந்திருக்கு. சரியா சொல்ல போனா ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2025 ஒரு கிராம் ஒன்று 7,150 ரூபா. சரி, இப்ப இருக்கிற ரேட்டு 13,000 ரூபாயை தொட்டுச்சு. ஸோ அதை கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்றுக்கு 6,000 ரூபா அளவுக்கு, ஒரு சவரனுக்கு 48,000 ரூபான்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கு. இது பல்வேறு காரணங்கள். ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்ல வருஷத்துல ஒரு வாட்டி ஒரு போர் வரும் எப்பயாவது, இல்ல அந்த போர் சூழ்நிலை, இல்ல டாலர் சரிவு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், இல்ல பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கும். ஆனா இந்த முறை வந்தது பார்த்தோம்னா நிறைய எல்லாமே ஒட்டுக்க இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே 2025ன்றது வந்து உலக நாடுகளுக்கே ஒரு எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுல. அதற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவுடைய பொருளாதார நிலைமை. அவங்க மேலும் 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 தங்கத்து மேல கெடுபிடி, அதாவது மற்ற துறை, அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாம போயிடுச்சு. அதை நிலைநாட்டணும்ன்றதுக்காக அவங்க பல்வேறு வகையான விஷயங்கள் கையில் எடுத்தாங்க. அது எல்லாமே தங்கத்துல வந்து பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சது. அதாவது டாரிஃப் வார் சொல்றோம் பாருங்க, ஒவ்வொரு நாடும் மீதும் வரி விதிச்சாங்க, வர்த்தக போர். அந்த வர்த்தக போரை நின்றுட்டு விலை உயர ஆரம்பிச்சது. அவங்களுடைய நாட்டுல விலையில்லா திண்டாட்டம் அதனுடைய விலை ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்தியாவுல வரி விதிச்சாங்க சார், மற்ற பொருட்களுக்கு தானே சார் வரி விதிப்பவங்க கூட்டினாங்க அமெரிக்காவை. ஆமா, அதனுடைய தாக்கம் இதுக்கு வருது இல்லையா? அப்போ அது இல்லாம 2 முறை அவங்க வந்து இந்த வட்டி விகிதத்தை, வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை அப்ப குறைக்கிற. ஆமா, அப்ப என்ன பண்றாங்க, உடனே வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட், அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அதுல இருந்து பணத்தை எடுத்துட்டு கோல்டு மேல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வரி விதிப்பு பண்றதுனால என்னாச்சு, அந்த செக்டார் எல்லாமே கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல போக ஆரம்பிச்சது. அப்படி போறப்ப என்னாச்சு, ஷேர் மார்க்கெட் டவுன் ஆச்சு. ஷேர் மார்க்கெட் டவுன் ஆனா என்ன ஆகுது, இது வந்து உடனே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே ஒரு சங்கிலி தொடர் தான். அந்த சங்கிலி தொடருடைய பாதிப்பு ஃபைனலா பார்த்தோம்னா எதை பண்ணாலும் கடைசியில தங்கத்து மேல வந்து முடிஞ்சிடுச்சு. அப்படி தங்கத்து மேல வந்து முடியறப்போ ஆட்டோமேட்டிக்கா கோல்டுடைய விலை அது உயர ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும் இல்ல, மற்ற நாடுகள் எல்லாமே, ரஷ்யா, சைனா, பிரேசில், இந்தியா, டர்க்கி, UAE, அரபு நாடுகள் எல்லாமே தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு அரசாங்கமும், மத்திய ரிசர்வ் வங்கி, சென்ட்ரல் பேங்க், இதெல்லாம் வாங்க வாங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க டிமாண்டும் வருது. இன்வெஸ்டர்ஸும் உலகளாவிய அளவுல இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே மற்ற துறைகள் அவங்க எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்களோ அது எல்லாமே ஒரு சரியான வளர்ச்சி பாதையில இல்ல. அப்போ தங்கம் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா 2024 கேலண்டர் இயர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கேலண்டர் இயர்ல மட்டுமே 46% மக்களுக்கு லாபம் குடிச்சது தங்கம்.
ஸோ இந்த வருஷமும் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விலை ஏற ஆரம்பிச்சாலுமே அவங்களுடைய கணிப்புப்படி இந்த வாட்டியும் தங்கம் நிறைய இருக்கும், மினிமம் 20-30% ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அது அதை விட ஜாஸ்தி போய் ஒரு வருஷத்திலேயே கிட்டத்தட்ட 80% 83% அந்த ஆண்டு மட்டுமே உயர்ந்திருக்குது.